ஓகே, ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். நமக்கு ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 4 ரேடியேஷன். ரேடியேஷனில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எல்லாமே படிச்சிருந்தேன். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன், பேசிக் டேர்ம்ஸ், வாட் இஸ் மீன் பை எமிசிவ் பவர், மோனோக்ரோமேட்டிக் ஆர் ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர், எமிசிவிட்டி, மோனோக்ரோமேட்டிக் எமிசிவிட்டி. அதுக்கப்புறம் பிளாக் பாடினா என்ன, பிளாக் சர்ஃபேஸ்னா என்ன, கிரே சர்ஃபேஸ்னா என்ன, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க்ஸ் லா, வீன்ஸ் லா, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன். இது முடிச்சுட்டு ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆன் அ சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் மேலே விழக்கூடிய ரேடியேஷன், டோட்டல் இர்ரேடியேஷன், மோனோக்ரோமேட்டிக் இர்ரேடியேஷன், அப்சார்ப்டிவிட்டி, மோனோக்ரோமேட்டிக் அப்சார்ப்டிவிட்டி, ரிஃப்ளெக்டிவிட்டி, மோனோக்ரோமேட்டிக் ரிஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்மிசிவிட்டி, மோனோக்ரோமேட்டிக் டிரான்ஸ்மிசிவிட்டி. ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் படித்து முடிச்ச உடனே ஷேப் ஃபேக்டர், ஷேப் ஃபேக்டர்னா என்ன, அதோடைய டெஃபினேஷன் என்ன, ஷேப் ஃபேக்டர் ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் A1F12 ஈக்குவல் டு A2F21. அடுத்தது ஒரு சர்ஃபேஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ சர்ஃபேஸ் 1லேருந்து சர்ஃபேஸ் 2க்கு ரேடியேஷன் போகுது. பட் சர்ஃபேஸ் 2னா 3 and 4னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோன்னா F12 இஸ் F13 ப்ளஸ் F14. இந்த ரிலேஷனுக்கு பேர் அடிட்டிவ் ரிலேஷன். அதே மாதிரி ஒரு என்க்ளோஷர் இருந்தால் எப்படி வந்து ரிலேஷன் எழுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு டூ சர்ஃபேஸ் என்க்ளோஷர் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ பேரலல் பிளேட்ஸ். ரெண்டு பேரலல் பிளேட் இருக்கு. இது ரெண்டுமே கிரே சர்ஃபேசஸ். இதோட எமிசிவிட்டி ε1, இதோட எமிசிவிட்டி ε2. முதல் பிளேட்டோடைய டெம்பரேச்சர் T1, இரண்டாம் பிளேட்டோடைய டெம்பரேச்சர் T2. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ரேடியேஷன் நடக்குது. இந்த கேப்ல ரேடியேஷன் நடக்குது. ஸோ இப்போ எவ்வளோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்னா 1 and 2க்கு நடுவில் ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் divided by area of the plate equal to sigma into T1 power 4 minus T2 power 4 divided by 1 by epsilon 1 plus 1 by epsilon 2 minus 1. இந்த ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. முடிஞ்சா டிரைவ் பண்ணி பாருங்க. சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ், ஷேப் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு டெரிவேஷன் குயிக்காக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சிலிண்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சிலிண்டர்ஸ்க்கு நடுவில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா முதல் சிலிண்டர் சர்ஃபேஸ் 1, ரெண்டாவது சிலிண்டர் சர்ஃபேஸ் 2. இதோட ஏரியா A2, இதோட ஏரியா A1, எமிசிவிட்டி ε1, டெம்பரேச்சர் T1, இதுக்கு வந்து எமிசிவிட்டி ε2, டெம்பரேச்சர் T2. இப்போ Q12 எவ்வளோ இருக்கும்னா சிக்மா A1 T1 power 4 minus T2 power 4 divided by 1 by epsilon 1 plus A1 by A2 1 by epsilon 2 minus 1. அண்ட் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான ஃபார்முலா. இது ரெண்டு சிலிண்டருக்கு இடையில இருக்கிற ரேடியேஷன் மட்டும் இல்லை, எனி டூ சர்ஃபேசஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். முதல் சர்ஃபேஸ் ரெண்டாவது சர்ஃபேஸ்க்குள்ள முழுமையாக இருக்கணும். இப்போ ரெண்டாவது சர்ஃபேஸ் எந்த ஷேப்பாக வேணா இருக்கலாம். முதல் சர்ஃபேஸை ரெண்டாவது சர்ஃபேஸ் முழுமையாக கவர் பண்ணியிருக்கணும். அண்ட் முதல் சர்ஃபேஸ்க்கு கான்கேவிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது ஷேப் ஃபேக்டர் F12 1ஆ இருக்கணும். F12 எப்போ 1ஆ இருக்கும் அப்படின்னா முதல் சர்ஃபேஸ் எதுவுமே கான்கேவ் இருக்கக்கூடாது, கான்வெக்ஸாக இருக்கணும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது சர்ஃபேஸ் வந்து முதல் சர்ஃபேஸை முழுமையாக கவர் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். அப்போ ரெண்டாவது இருக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ரெண்டு சிலிண்டருக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, ஒரு கான்வெக்ஸ் ஆப்ஜெக்ட் ஒரு இன்னொரு பெரிய ரூம்குள்ளே இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட். அடுத்ததா ஷீல்டிங். ஷீல்டிங்கில் என்ன நடக்குதுன்னா ரெண்டு பிளேட் இருக்கலாம், இல்லை ரெண்டு சிலிண்டர் இருக்கலாம். இதுக்கு இடையில இருக்கிற ரேடியேஷனை குறைக்கிறதுக்கு நான் எமிசிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நடுவில் போடுறேன். ஸோ இது டெம்பரேச்சர் T1, T2, இது ε1, ε2 இருந்ததுன்னா ஷீல்டோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கேட்டிருக்கலாம். அண்ட் எவ்வளோ ரேடியேஷன் குறையுது, வித் ஷீல்டு எவ்வளோ, வித்தவுட் ஷீல்டு எவ்வளோ.
இந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷீல்டிங் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேடியேஷன்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அதோடைய எமிசிவ் பவர் எவ்வளோ, ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்க்ல எவ்வளோ எமிசிவ் பவர் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டா புக்லேயே எல்லா ஃபார்முலாஸும் இருக்குது, அதை யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 4 கொஞ்சம் ஸ்கோரிங் டாபிக். ஸோ யூனிட் 4 ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சிருங்க. கிளாஸில் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் 3 எடுத்துக்கோங்க. யூனிட் 3ல ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல 2 மெத்தட் இருக்கு, எல்எம்டிடி மெத்தட் அண்ட் என்டியூ மெத்தட். எல்எம்டிடி மெத்தட்ல பேரலல் ஃப்ளோக்கு எல்எம்டிடி எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். டெல்டா டி லாகரிதமிக் மீன், பேரலல் ஃப்ளோக்கு எவ்வளோ, கவுண்டர் ஃப்ளோக்கு எவ்வளோ. இந்த ஃபார்முலாஸ் எங்க டேட்டா புக்ல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்கும், பேரலல் ஃப்ளோவில் வந்து ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கோல்ட் ஃப்ளூயிடுக்கும் எப்படி டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் இருக்கும், கவுண்டர் ஃப்ளோக்கு எப்படி இருக்கும். எப்சிலன் என்டியூ மெத்தட்ல எஃபெக்டிவ்னஸ்னா என்ன, அதோடைய ஃபார்முலா எங்கேருந்து டேட்டா புக்ல எடுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கலாம் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டி ரேட் ரேஷியோ சிமின் பை சிமேக்ஸ், இந்த ரேஷியோனா என்ன அப்படின்னு புரியணும். அடுத்தது என்டியூ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன. அண்ட் எஃபெக்டிவ்னஸ் மெத்தட் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா டெம்பரேச்சர்ஸும் கண்டுபிடிக்க முடியல, நமக்கு இருக்கிற 4 டெம்பரேச்சர்ஸ் T1 T2 ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் எக்ஸிட் டெம்பரேச்சர்ஸ், கோல்ட் ஃப்ளூயிடோடைய இன்லெட் எக்ஸிட் டெம்பரேச்சர்ஸ். இந்த டெம்பரேச்சர்ஸை எனக்கு டைரக்டா கொடுக்கல, கண்டும் பிடிக்க முடியல அப்படின்னா அப்போ என்டியூ மெத்தட்ல எஃபெக்டிவ்னஸை யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம்ல இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கோரிங்கான டாபிக். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த யூனிட்ல தியரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பூல் பாயிலிங் கர்வ் ஒரு கொஸ்டின், பூல் பாயிலிங் கர்வ் அது ஒரு தியரி கொஸ்டின். அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டெஸ்ட்டுக்கு கேட்டிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீட் பைப்ஸ். ஹீட் பைப்னா என்ன, ஒரு ஹீட் பைப்பை வரைஞ்சு அதோடைய ஒர்க்கிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 2 தியரி கொஸ்டினும் தேர்ட் யூனிட்டுக்கு கம்பல்சரியா படிச்சுக்கோங்க. ஒருவேளை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் டஃப்பா இருக்கு, இந்த தியரி கொஸ்டின் இருக்குன்னா இதை அட்டென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க படிக்கக்கூடியது யூனிட் 1. யூனிட் 1ல காம்போசிட் பிளேன் வால், காம்போசிட் சிலிண்டர், காம்போசிட் ஸ்பியர், இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு 2-3 வால்ஸ் ஒரு ஒட்டுக்கா போடுற மாதிரி ஒரு பிளேன் வால் ப்ராப்ளம், இல்லை 2-3 சிலிண்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காம்போசிட் சிலிண்டர் ப்ராப்ளம், ஒரு காம்போசிட் ஸ்பியர் ப்ராப்ளம், அது வழியா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இது ஸ்டெடி ரேடியேஷன்ல. 2வது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னன்னா ஃபின்ஸ். ஸோ ஃபின்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே டேட்டா புக்ல இருக்கு. நீங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல என்ன பவுண்டரி கண்டிஷன், லாங் ஃபின்னா இல்ல இன்சுலேட்டட் டிப்பா இல்ல எண்டில் கன்வெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி அந்த கண்டிஷனை பார்த்து கரெக்டா டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எங்க இருக்கு அப்படின்னு சால்வ் பண்ண தெரியணும். 3வது டிரான்சியன்ட் கண்டக்ஷன்ல, டிரான்சியன்ட் கண்டக்ஷனே ஒரு பெரிய டாபிக், அதுல நீங்க லம்ப்ட் பேராமீட்டர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. லம்ப்ட் பேராமீட்டர் மாடலிங், இந்த டாபிக்யாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பார்ட் கேட்டாங்கன்னா ஒரு பார்ட் லம்ப் பேராமீட்டரும் இன்னொரு பார்ட் வேற ஏதாவது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ லம்ப் பேராமீட்டர் மாடல் மட்டும் டிரான்சியன்ட்ல படிச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா மிச்ச டாபிக்ஸும் கவர் பண்ணுங்க, ஹைஸ்ல சார்ட்ஸ் அதெல்லாமே. பட் பேர் மினிமம் இந்த 3 டாபிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. காம்போசிட் பிளேன் வால், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர். இதுக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், இதுவுமே டேட்டா புக்ல இருக்கு. பிளேன் வாலுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் L/KA, சிலிண்டருக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பியருக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் டேட்டா புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது, அந்த Q = ΔT/R தெர்மல், ஓம்ஸ் லா மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டும் அகெயின் ஸ்கோரபிள் தான். ஸோ இதோட 3 யூனிட்ஸ் முடிஞ்சுது. 4வது பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன்,
கொஞ்சம் பெரிய யூனிட் இதுதான், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் அண்ட் ஃப்ரீ கன்வெக்ஷன், நேச்சுரல் கன்வெக்ஷன். ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்ல நமக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஃப்ளோ, இன்டர்னல் ஃப்ளோ. ஸோ ஃபோர்ஸ் கன்வெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும், பிராண்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும். நசல்ட் நம்பருக்கு ஒரு கோரிலேஷன் இருக்கும். நசல்ட் நம்பர் வில் பி a function of ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர். இது எந்த ஃப்ளோ, இன்டர்னல் ஃப்ளோவா, எக்ஸ்டர்னல் ஃப்ளோவா, பிளேட்டுக்கு மேலே ஃப்ளோவா, சிலிண்டருக்கு மேலே ஃப்ளோவான்னு கரெக்டாக அந்த பேஜுக்கு போய் இந்த கோரிலேஷன் எடுக்கிறது தான் உங்களுடைய மெயின் டாஸ்க். அடுத்தது நசல்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வச்சு Q ஈக்குவல் டு HA இன்டூ TS மைனஸ் T. ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஆஃப் சால்விங் அ கன்வெக்ஷன் ப்ராப்ளம், ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் ப்ராப்ளம். நேச்சுரல் கன்வெக்ஷன் எடுத்தோம்னா நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க மாட்டோம், ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு கிராஷாஃப் நம்பர் கண்டுபிடிப்போம். கிராஷாஃப் நம்பரும் பிராண்டல் நம்பரும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், கிராஷாஃப் நம்பர் இன்டூ பிராண்டல் நம்பர். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம நசல்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். நசல்ட் நம்பர் வில் பி a function of always a product of Grashof number into Prandtl number. Again இந்த கோரிலேஷன் அது வெர்டிக்கல் பிளேட்டா, ஹரிசாண்டல் பிளேட்டா, மேலே கூலிங் நடக்குதா, கீழே கூலிங், மேலே ஹீட்டிங் நடக்குதா, கீழே ஹீட்டிங் நடக்குதா, இந்த சிச்சுவேஷன் லேமினரா டர்புலண்டா, இதை பொறுத்து இந்த கோரிலேஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக சூஸ் பண்ணி நசல்ட் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வச்சு Q கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எசென்ஷியல் ஃபிலாசபி ஆஃப் கன்வெக்ஷன் கொஸ்டின், நீங்கள் கேள்வியை நல்லா படித்து அது எந்த டைப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நேச்சுரல் கன்வெக்ஷன்னா என்னென்ன நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், எந்த ஆர்டரில் பண்ணணும்னு தெரியணும். ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்னா என்னென்ன நம்பர்ஸ் எந்த ஆர்டரில் பண்ணணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். டேட்டா புக்கை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் இதில் ஃபுல் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபைனல் யூனிட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் 2 டாபிக் இருக்கு. ஒன்று டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் மாதிரி, கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் கன்வெக்ஷனுக்கு ஒத்தது. ஸோ இங்கே நம்ம அங்கே ஃபோரியர்ஸ் லா இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் இருக்கு. அண்ட் இதில் கண்டக்ஷன் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டக்ஷன் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். கவர்னிங் ஈக்குவேஷனும் ஆல்மோஸ்ட் சேம், எக்ஸாக்ட்லி சேம். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஷ்மித் நம்பர் கண்டுபிடிக்கணும். பிராண்டல் நம்பருக்கு பதிலாக இங்கே ஷ்மித் நம்பர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஷியர்வுட் நம்பர் will be a function of Reynolds number and Schmidt number. And Sherwood number இருந்து convective mass transfer coefficient and convective mass transfer coefficient இருந்து the mass flow rate, எவ்வளோ மாஸ் வந்து கன்வெக்ஷனால டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸி, ஏன்னா நீங்கள் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை டிஃப்யூசிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்கன்னா அதுலேயும் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. எப்படி வந்து டேட்டா புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி இங்கே கான்சென்ட்ரேஷன் 2 யூனிட்ல இருக்கும், சி அண்ட் ரோ. இது கிலோமோல் பர் மீட்டர் கியூப்ல இருக்கும் அண்ட் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்ல இருக்கும். இது ரெண்டு எப்படி ஒன்றுக்கு ஒன்று கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த 2 days டைமில் யூனிட் 4 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூனிட் 3 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் தியரி கொஸ்டின்ஸ். யூனிட் 1ல ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யூனிட் 2 உடைய ஃபிலாசபி அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்க. யூனிட் 5 இதில் நீங்கள் அடித்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு அதே மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அனாலகஸாக இருக்கும், அதையும் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. 2 marks உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.